வணக்கம். நான் ஒரு சின்ன வீடியோ ஒன்று பதிவு பண்ணுறேன். பார்க்குறவங்க பாருங்கள், பார்க்காதவங்க விடுங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நான் பிறந்தது மதுரை. நான் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன். அதனால் என்னென்னா, இந்த வேலை எப்படின்னு கேட்டிங்கன்னா, பில்டிங்கு கான்ட்ராக்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு படிப்பு கிடையாது, படிப்பு இல்லாதனால நான் ஆடு மேய்ச்சிக்கிறேன். எங்கள் அப்பா அம்மா படிக்க வைக்கல. ஒரு 10-20 ஆடை வாங்கி ஓட்டிகிட்டு போடான்னு சொல்லிட்டாங்க. அந்த ஓட்டிகிட்டு போய் ஒரு ஆடை மேய்ச்சிட்டு காலையில் ஓட்டிகிட்டு போனேன்னா நைட்டு 6-7 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவேன். அந்த ஆடுகளும் எனக்கு நான் செய்கிற தொழில் சுத்தமாக இருக்கும். அதனால் அந்த ஆடுகளும் எனக்கு வகுறு நெம்புனா தான் நான் வீட்டுக்கு வருவேன், இல்லாட்டி நான் வரமாட்டேன். அதனால் என்னென்னா, அந்த ஆடுகள் எப்படி மேய்க்கணும் அப்படின்னு சொல்லி என் வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா சுமார் ஒரு 5 கிலோமீட்ரு, 6 கிலோமீட்ரு, 8 கிலோமீட்ரு, 10 கிலோமீட்ரு போய் ஆடு மேய்க்கணும். அந்த ஆடுகளை பூரா மேய்ச்சி எப்படி மேய்க்கணும் அப்படின்னா, மேய்ச்சல் இருக்கும், ஒரு இடத்துல இருக்காது. இப்போ பார்த்திங்கன்னா பக்கத்தில் வயக்காடு இருக்கும். வயக்காடு கம்மா ஒருத்தன் குத்தி எடுத்துருப்பான். அதை எதுவும் மேய்க்க விட மாட்டாங்க. அதனால் நாங்கள் ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி ஆட்டுகளை காலையில் எழுந்திரிச்சி சாப்பாடு கண்டிப்பாக கிடையாது. எங்களுக்கு சாப்பாடு இந்த கத்தாழை பழம்னு இருக்கும். கத்தாழை முளைச்சிருக்கும். அந்த பழத்துக்குள்ள சிவப்பாக இருக்கும். அந்த கத்தாழை பழத்தை பிடுங்கி மத்தியானம் முள்ளெல்லாம் இருக்கும். அதில் தொண்டை முள் இருக்கும், சைடு முள் இருக்கும், எல்லா முள்ளும் இருக்கும். அந்த முள்ளெல்லாம் எடுத்து பிடுங்கி போட்டு புல்லில் போட்டு தேய்ச்சி உரசி எடுத்துட்டு அந்த கத்தாழை பழத்தை தான் எங்களுக்கு மதிய சாப்பாடு. கத்தாழை பழம் தான் மதிய சாப்பாடு. அந்த மதிய சாப்பாடு கத்தாழை பழத்தை உரசிட்டு அது சாப்பிட்டோம்னா வாயெல்லாம் சிவப்பாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இருக்கும். சாப்பாடு எதிர்பார்க்க முடியாது, சாப்பாடுன்றதே கிடையாது. அன்றைக்கி சாப்பாடு கிடைக்கிறதே தீபாவளி, பொங்கல், ஆடி அந்த மாதிரி தான் சாப்பாடு கிடைக்கும். கூழ், ராகி கூழ்னால் எங்கள் ஊரில் கேப்பக்கூழ், கம்மங்கூழ், சோளக்கூழ் அந்த மாதிரி தான் இருக்கும். அது கிடைக்காதுன்னா அம்மா அப்பா எல்லாம் விவசாய வேலை பார்க்குறதுனால டயத்துக்கு சாப்பாடு கிடைக்காது, கூழு கிடைக்காது, கஞ்சி கிடைக்காது, எதுவுமே கிடைக்காது. ஆடு மாடு தான் ஓட்டிகிட்டு போய் மேய்க்கணும். இப்படி இருந்து சின்ன பிள்ளையிலேருந்து கஷ்டப்பட்டு, கஷ்டம் கிடையாது, நரிக்கு பயப்படணும். நரி எங்கள் சின்ன பையலாக இருக்க பார்த்தா எங்கள் நரியெல்லாம் எங்களுக்கு சவால் விடும். அப்படியே எதிர்த்து நிற்கும். நரி ஆடை பிடிக்கலாமா, இவனை பிடிக்கலாமான்னு எதிர்த்து நிற்கும். அந்த மாதிரியெல்லாம் நிற்கும். அந்த மாதிரி நிற்கும்போது ஒரு நரி 10-20 ஆடை பட்டும்போது நைட்டு 6 மணி ஆயிடும். 6 மணி சரியான காடு. எங்கேயும் ஆள் புழக்கங்கள் இருக்காது, பக்கத்தில் வீடு இருக்காது, ஒரு துணைக்கு யாராவது கூப்பிட்டா வர முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலையில் சரியான காட்டுக்குள்ளே இருக்கும். கம்மா, காடு, கருவலை, முள் இப்படி இருக்கும். பயந்துட்டு ஆட்டோ ஓடும். பாடு ஊரா காலையில் போகும்போது ஜாலியாக போகும். நைட்டு வரும்போது கும்பலாக ஒன்று சேர்ந்து மொத்தமாக வருங்க. பயம், ஆட்டுக்கே பயன்னும் போது எனக்கு ஒரு சின்ன பையனுக்கு ஒரு பயம் இருக்காதா? பயம் இருக்கும். ஏன்னா அந்த 20-25 ஆடை நம்ம தானே பார்த்து கொண்டு வரணும். அதை பார்க்கும்போது அப்படியே வரும்போது 5:30-6 மணி ஆயிரும். 10 கிலோமீட்டருக்கு இருப்போம். 5:30-6 மணி ஆயிரும். 6 மணிக்கு மேலே அப்படியே காட்டுக்குள்ள அசால்ட்டாக 2 நரி வரும். இந்த 2 நரி அப்படியே நிற்கும். அப்போ அந்த நரியை விரட்டணுமே, என்ன ஐடியா வேணும்? அப்போ என்னமோ நான் பெரிய நாய் வளர்க்குற மாதிரி 2 தோன்னு கூப்பிட்டேன்னா எங்ககிட்ட பார்க்கும் நரி. நாயை கூப்பிட்டானா அப்படின்னு பார்க்கும். அப்படியே கொஞ்சம் நகலும். அப்போ பெரிய கம்பு, அது வாங்குவான்னு சொல்லுவாங்க. பெரிய கம்பு மரத்துகளில் கத்தி போட்டு இழுத்து உலகத்து வர்றது ஆட்டுகளுக்கு. அந்த மாதிரி கம்புன்னு வச்சுருப்போம். சின்ன பையன் இருந்தாலும் சின்ன பையன் தானே, ஒரு 7 வயசு, 8 வயசு, 9 வயசுக்குள்ளே தான் இருக்கும். அப்புறமா பயம் இருக்கும்ல. இன்னைக்கு பிரச்சனை கிடையாது. இன்னைக்கு யார் வந்தாலும், எந்த அரசியல் இருந்தாலும், எப்போ மினிஸ்டர் வந்தாலும், எம்எல்ஏ வந்தாலும், எவன் வந்தாலும் இன்னைக்கு அனுபவம் ஆயிடுச்சு. எல்லாத்தையும் பார்க்கலாம்.
இன்னைக்கு எல்லாத்தையும் பார்க்கலாம். அன்னைக்கு பார்க்கணுமா, அன்னைக்கு பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. என் சூழ்நிலையில் ஒரு வாழ்க்கை வரலாறு இது ஒரு படம் எடுத்தேன்னா செம்மையாக ஓடும். வாழ்க்கை வரலாறு அப்படின்னா எங்கள் அப்பா பிறந்ததுலேருந்து எங்கள் அப்பா எப்படி பிறந்தார், எங்கள் அப்பா எப்படி பொண்ணு கட்டினார், எங்கள் அம்மா எப்படி இன்றைக்கெல்லாம் லவ் பண்ணுறாங்க. லவ் அன்றைக்கெலாம் வந்து எங்கள் அப்பா கல்யாணம் பண்ணி ஆளுக்கு ஒரு வாரத்தில் போவாங்க, யார் பார்த்துருவாங்களா. எங்கள் அப்பா கல்யாணம் பண்ண மாதிரி பார்த்தா எங்கள் அம்மா ஒரு பக்கம் போகும், எங்கள் அப்பா ஒரு பக்கம் 1 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு தான் தள்ளி தள்ளி போவாங்க. ஆனால் ஒட்டி போக மாட்டாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. இதெல்லாம் வந்து செம்ம. இன்னைக்கெல்லாம் நினச்சி பார்த்தோம்டா அந்த வாழ்க்கையே கிடைக்குமா? நம்ம ஆடு மேய்ச்ச வாழ்க்கை இன்னைக்கு கிடைச்சாலே சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அந்த மாதிரி வாழ்க்கை இன்னைக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். யாருக்கும் பண்ண முடியாது. யாராக இருந்தாலும் அந்த மாதிரி கஷ்டப்பட்டுருக்க மாட்டாங்க. அது வந்து நல்லா தெரியும். அந்த கஷ்டப்பட்டு இன்னைக்கு ஒரு நிலைமையில் இருக்கேன். இருக்குன்னா என்னுடைய கஷ்டம் எனக்கு கை கொடுத்தது. எப்படி கை கொடுத்தோம்னா இன்னைக்கு நான் என்னவா இருக்கேன்னா ஒரு பில்டிங் கான்ட்ராக்டர், ஓஎஸ் பில்டிங் கான்ட்ராக்டர் அப்படின்ட்டு இன்னைக்கு ஒரு பொசிஷனுக்கு வந்திருக்கேன்னா எனக்கு அந்த ஆடு மேய்ச்ச அனுபவங்கள், நான் பிறந்தப்போ கஷ்டப்பட்ட அனுபவங்கள் எல்லாத்தையும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எந்த இன்ஜினியராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பில்டிங்காக இருந்தாலும் சரி, பிளான் போட்டு கொடுப்போம். அந்த லெவலுக்கு எனக்கு அறிவை நானாக வளர்த்துக்கிட்டேன். யார்கிட்டையும் போய் படிக்கலை, யார்கிட்டையும் ஒன்றும் கேட்கல, எல்லாம் பண்ணேன். சித்தல் வேலைக்கு போனேன். சித்தல் வேலைக்கு ஏன் போனேன்? இந்த ஆடுகளை பூரா வாழ்க்கையில் பின்னாடி இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நான் யோசனை பண்ணேன். யோசனை பண்ணும்போது ஆனால் அது இப்படியே ஆடு மேய்ச்சிக்கிட்டே இருக்க முடியுமா, என்ன பண்ணுறது? அப்போயே ஒரு ஐடியா பண்ணி சரி இந்த ஆடுகள் மேய்க்க போகிறான்னு ஒரு ஒரு 2-3 நாள் ஆடுகளை பூரா வீட்டுக்குள்ளேயே கட்டி போட்டு ஆடு மேய்க்க போகாமல் எந்திரிச்சு கம்மாக்குள்ளே ஓடிடும். எங்கள் அப்பா வந்து உழுக போவார், வண்டி அடிக்க போவார், எங்கள் அம்மா நாற்று புழுங்க போவோம், களை எடுக்க போவோம். இப்படி போயிட்டா அவங்க தொழில் அன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா ₹1 ஒரு வண்டி கரம்படிச்சா ₹1, 1.25 10 வண்டி அடிக்கணும். ₹10 ₹10 ஒரு 10 வண்டி அடித்தா தான் ₹10 கிடைக்கும். எங்கள் அம்மா நாற்று பிடிக்க கஷ்டப்பட்டு வந்தால் ஒரு ₹2 ₹1.5 வளர்க்கும் எங்கள் அம்மா. அதை கொண்டு வந்து நாங்கள் எல்லாம் குடும்பத்தை ஓட்டிகிட்டு வந்தோம். குடும்பத்தை ஓட்டுறதுனா அன்றைக்கி அந்த காலத்தில் பெரிய கஷ்டம். குடும்பத்தை ஓட்டுறதே பெரிய கஷ்டம். இந்த மாதிரி சொல்லணும். என் கூட பிறந்தவங்க 11 பேர். 11 பேர். ஒருத்தர் 2 பேர் கிடையாது, 11 பேர். 11 பேரை காப்பாற்றுறதுக்கு எங்கள் அப்பா என்ன கஷ்டப்படுவார். 11 பேர்த்தில் ஒருத்தருக்கு ஒரு ஊர் போவார். சோழவந்தான், வாடிப்பட்டி, இப்படி ஒவ்வொரு கிராமமாக போய் ஒவ்வொரு குழந்தையும் கற்றுக்காரு. ஒவ்வொரு குழந்தையும் பார்த்து அந்த காலத்தில் வந்து கால்ரான்னு ஒன்று நோய் வந்துச்சு தெரியுமா? இன்றைக்கி கொரோனா வந்துச்சுல, இன்றைக்கி கொரோனாவில் எத்தனை பேர் செத்தாங்க சொல்ல முடியாது, கணக்கெடுக்க முடியாது. ஊசி கூட செத்து போயிடுறாங்க கொரோனா. அன்றைக்கி அந்த காலத்தில் வந்து கால்ரா வந்தால் செத்து போயிடுறாங்க. கால்ரா வந்துச்சுன்னா அவன் பழைக்க மாட்டான். ஒரு நாள் வகுத்தால போகும், 2வது நாள் வாந்தி போகும், 3வது நாள் இறந்து போயிடும். அந்த சூழ்நிலையை எங்கள் அப்பா 11 குழந்தை பெற்றிருக்காரு. ஒரு ஊருக்கு ஒரு குழந்தை பலி கொடுத்துருக்காரு. ஒரு ஊருக்கு ஒரு குழந்தை அப்படின்னு போது எத்தனை ஊருக்கு போயிருப்பாருன்னு பாருங்க. எத்தனை ஊருக்கு போயிருப்பாரு, எத்தனை கஷ்டப்பட்டுருப்பாரு, என்ன பண்ணியிருப்பாரு. எங்களை காப்பாற்றுறதுக்கு இத்தனை பாடுபட்டு காப்பாற்றி கடைசியாக மிஞ்சினது 5 பேர். 2 ஆம்பளைங்க, 3 பொம்பளை, 5 பேர். 5 பேரை காப்பாற்றுறதுக்கு என்ன ஐடியா பண்ணார்? ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு குழந்தை செத்து போகுது, இவங்களை எப்படி காப்பாற்றுறதுன்னு அந்த காலத்திலே ஐடியா பண்ணார். ஐடியா பண்ணி எப்படி பண்ணார்? சாமி பேர் வச்சார். ஒருத்தனுக்கு குலசாமி பேர், அண்ணனுக்கு. எனக்கு கிருஷ்ணன், கல்லழகர் கிருஷ்ணன் அப்படின்னு வச்சார். ஒரு அக்காவுக்கு மூக்காயின்னு வச்சார். ஒரு பிள்ளைக்கு பாண்டியம்மான்னு வச்சார். ஒரு பிள்ளைக்கு சாமி பேர் லட்சுமின்னு வச்சார். கிருஷ்ணன், லட்சுமி,
பாண்டி இந்த சாமியாவது காப்பாற்றுமா அப்படின்னு சொல்லி இந்த பேரை வச்சாரு. அதனால நாங்கள் தப்பிச்சோம். அதனால தப்பிச்சு ஒரு 5 பேர் மட்டும் மிஞ்சிடும். 6 பேர் இறந்தது. சின்ன சின்ன குழந்தையா அதெல்லாம் கிடையாது. 15 வயசு, 18 வயசு, 19 வயசு இப்படி இறந்தாங்க. இப்போ ஒரு தாய் தகப்பனுக்கு ஒரு குழந்தை பிறந்து இறந்தாலே இப்படி இருக்கும். 18 வருஷம் காப்பாற்றி ஒரு பிள்ளை இறக்குறதுந்தா எப்படி இருக்கும்? இன்னைக்கு நினச்சி பாருங்க. இன்னைக்கு ஒரு பிள்ளை பார்க்குறான், 2 பிள்ளை பார்க்குறான். ஒரு பிள்ளை 2 பிள்ளை பெற்று அந்த ஒரு பிள்ளையை காப்பாற்றுறதுக்கு நான் இன்னைக்கு என்ன கஷ்டப்படுறேன்னு தெரியும். நம்ம எங்கள் அப்பா 11 குழந்தைய பெற்று 5 குழந்தைய காப்பாற்றுறதுக்கு எப்படி கஷ்டப்பட்டுருப்பாரு. வாழ்க்கையில் நல்லா நினச்சி பாருங்க. இன்னைக்கு வாழ்கிறவன் வாழ்க்கையே கிடையாது. இன்னைக்கு வாழ்கிறவன் மனுஷனே கிடையாது. இன்னைக்கு ஜாலியாக வாழ்கிறோம், ஜாலியாக சந்தோஷமாக வாழ்கிறோம். போகிறான், வேலை பார்க்குறான், ஒரு கோட் அடிக்கிறான், சம்பளத்தை வாங்குறான், வீட்டில் வந்துட்டு போகிறான். இப்படின்னு ஒரு வாழ்க்கை. தண்ணி அடிக்காத யார் இருக்கா? அன்றைக்கெலாம் தண்ணி அடித்தா மதிக்க மாட்டாங்க, பேச மாட்டாங்க. அன்றைக்கெலாம் சாராயம் காய்ச்சுவாங்க. சாராயம் ஒரு கிளாஸ் அடித்தாலே பயங்கரமாக இருக்கும். ஒயிட் சாராயம். பேர் பட்டை கிட்டை எல்லாம் போட்டு காய்ச்சி அப்படி சாராயம் கிராமத்தில் காய்ச்சாங்க. அந்த சாராயம் காய்ச்சறவனே அன்றைக்கி விரட்டி விடுத்தாங்க. அந்த கஷ்டத்துலேயும் சாராயம் எடுத்தாங்க. அன்றைக்கி தனியார் சாராயம் காய்ச்சி விட்டாங்க. இன்னைக்கு மாதிரி பீரு, பிராண்டி, விஸ்கி இதெல்லாம் அன்றைக்கி எதுவுமே கிடையாது. அன்றைக்கி எதுவும் எந்த சூழ்நிலையும் பிராண்டி, விஸ்கி இருந்ததுன்னா அதை எப்படி சாப்பிடுவாங்க? பெரிய ஆள், பெரிய முதலாளிகள் அந்த மாதிரி சாப்பிடுவாங்க. சாதாரண ஏழை சாப்பிட்றது என்ன? பட்டச்சாராயம் காய்ச்சா ஊருக்கு சாராய கடைண்டே கவர்மெண்ட்டும் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கு. அதுக்கு எல்லாம் கட்டி அன்னைக்கு சால்னா கடை போட்டு எல்லாமே கட்டி வச்சுருந்தாங்க. அந்த அனுபவம்லாம் தெரியும். இதெல்லாம் பேசுறது நிறைய இருக்குது. இது பேசுகிறதுக்கே எனக்கு 12 நிமிஷம் 13 நிமிஷம் ஆச்சு. இன்னும் என்னுடைய வாழ்க்கை வரலாறு அத்தனையும் நான் வெளியிட போகிறேன். வாழ்க்கை வரலாறு இருந்தால் அன்றைய காலம் என்ன எப்படி நடந்துச்சு, அன்றைய காலத்தில் எப்படி சாப்பிட்டாங்க, அன்றைய காலத்தில் என்னென்ன சாப்பிட்டாங்க, எப்படி ஆளுங்க வாழ்ந்தாங்க. எங்கள் அம்மாவுக்கெல்லாம் 95 வயசு. அன்றைய காலத்தில் சாப்பிட்ட சாப்பாடு எப்படி என்ன ஆயுசை கொடுத்துச்சு, இன்றைக்கி சாப்பிட்றவனுக்கு என்ன ஆயுசு கொடுத்துக்கிட்டு இருக்கு? யோசனை பண்ணி பாருங்கள். எல்லாம் புரிஞ்சுக்கணும். அன்றைய காலத்துக்கு வரணுமா? வர முடியும், இல்லைங்க. அன்றைய காலத்துக்கு வரணுமா? வர முடியும். அன்றைய காலத்து வாழ்க்கை வாழ முடியும். எல்லாமே அன்றைய சென்த்து கொண்டு வர முடியும். அது உங்கள் மனசில் தான் இருக்குது. அன்றைய காலத்தை போய் சொன்னால் இன்றைக்கி சிரிப்பான். அன்றைய காலத்தை பற்றி பஸ் கிடையாது, கார் கிடையாது, 2 வீலர் கிடையாது. எங்கே போனாலும் நடந்து தான் போகணும். அதெல்லாம் எங்கள் கோயிலுக்கு கிடா வெட்டணும். நான் தான் கிடா வளர்ப்பேன், ஆடு மேய்ப்பேன். அந்த குலதெய்வத்துக்கு கிடா வெட்டணுன்னா என்னை தான் பிடிச்சிட்டு வர சொல்லுவாங்க. எங்கள் வீடுக்கும் எங்கள் குலதெய்வத்துக்கும் கிட்டத்தட்ட குறைஞ்ச 40 கிலோமீட்டர். 40 கிலோமீட்டர் நடந்து அந்த கிடாயை பிடிச்சி கொண்டுட்டு நான் தான் போவேன். எல்லாம் மாட்டு வண்டியில் போயிடுவாங்க. இன்னைக்கு கிடாயை பிடிச்சிட்டு வாடா, மாட்டு வண்டியில் இடம் கிடைக்காது. ஒரு மாட்டு வண்டி தானே இருக்கும், அதில் எத்தனை பேர் ஏறி போவாங்க? பின்னாடி கட்டிட்டும் போக முடியாது. அதனால் 2 மாட்டு வண்டி இருக்குது எங்கள் வீட்டில். விவசாய வீடு தானே. 2 மாட்டு வண்டி, 4 மாடு, பால் மாடு, ஆடு. அன்றைக்கெல்லாம் சொத்து ஆடு மாடு இதுதான் சொத்து. ஆடு மாடு வச்சுருக்கீங்கன்னா அன்றைக்கி பெரிய முதலாளி. நான்லாம் சொன்னேன்டா, நான்லாம் பண்ணையார், ஒரு கிராமத்துக்கு பண்ணையார், 10,000 தலைக்கட்டுக்கு பண்ணையாருக்கே இவ்வளோ கஷ்டம். நினச்சிருந்தா நல்லா வாழ்ந்துருக்கலாம். எங்கள் அப்பா நினச்சிருந்தா இன்றைக்கி கோடீஸ்வரனாக இருக்கலாம். கோடீஸ்வரனாக இருக்கலாம், இப்படி வேண்டாலும் இருக்கலாம். எங்கள் அப்பா நினைக்கல. அந்த காலத்தில் பின்னாடி எப்படி இருக்கணும்னு நினச்சது கிடையாது யாரு.
பின்னாடி இப்படி இருக்கணும், பிள்ளை இருக்கணும், பிள்ளை இப்படி வாழணும், பேரன் வாழணும், பேத்தி வாழணும் அப்படின்னு நினப்பு எண்ணங்கள் கிடையாது. இன்னைக்கு வாழ்கிறான். இன்னைக்கு வாழ்கிறான். பிள்ளைக்கு பேரைக்கு 100 ஏக்கர், 150 ஏக்கர், 200 ஏக்கர், 300 ஏக்கர் வாங்கி போட்டு குமிக்கிறான். என்னத்தடா கொண்டு போகிற? 300 ஏக்கர் 100 ஏக்கர் வாங்குறான். என்னத்தான் நீ தலையில் கட்டிட்டு போகிறான்? செத்தனைக்கு உனக்கு ஒரு நாள் வச்சுருப்பானா? ஒரே ஒரு நாள் செத்து போயிட்டா, ஒரே ஒரு நாள் வெயிட் பண்ணி அது உன் வீட்டுக்குள்ளே வைப்பானா? எப்படி செத்தேன்னு தெரியுமா? அது எவனுமே புரியுது கிடையாது. எவனுமே இந்த காலத்தில் எவனும் புரியறதும் கிடையாது, பற்றி நினைக்கிறதும் கிடையாது. சாயங்காலம் ஆச்சா, ஒரு கோட் அடிச்சோமா, ஆப் அடிச்சோமா, நிதானம் இல்லாமல் வீட்டுக்கு போனோம்மா, தூங்கினோம்மா. நிதானம் இருந்தால் வேலைக்கு போவோம், நிதானம் இல்லாட்டி லீவ் விட்டுருவோம். இன்னைக்கு வாழ்கிற வாழ்க்கை இந்த மாதிரி போய்கிட்டு சூழ்நிலை. எலெக்ஷன் வந்துச்சா, எவன் 1000 ரூபா கொடுப்பான், எவன் தண்ணி வாங்கி கொடுப்பான், எவன் பிரியாணி வாங்கி கொடுப்பான். இந்த மாதிரி இன்னைக்கு அரசியல். அன்னைக்கு அரசியல் எப்படி தெரியுமா? அன்னைக்கு அரசியல் எப்படி இருந்துச்சு? ஒரு ஓட்டு போட்டால் ஒரு சாப்பாட்டு போட்டணும் கொடுப்பான். லாரியில் வந்து ஏற்றிட்டு போவாங்க. எங்கள் அம்மா எங்கள் அப்பா எல்லாத்தையும் போய் ஓட்டு இருக்குங்க பூரா கிராங்கிற அம்மா ஏற்றிட்டு போய் ஒரு சாப்பாட்டு போட்டனத்தை கட்டி கொடுத்து, அந்த சாப்பாட்டு போட்டனம் வந்து எங்களுக்கு அதை சாப்பிடாம எங்களுக்கு கொண்டு வந்து அந்த சாப்பாட்டு போட்டனத்தை பிள்ளை இருக்குங்களே, 3 பிள்ளை இருக்குங்களே, 2 பிள்ளை இருக்குங்களே அப்படின்னு கொண்டு வந்து எங்களுக்கு அந்த சாப்பாடு போட்டனத்தை கொடுக்கும்போது எங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு தெரியுமா? அந்த சாப்பாடு போட்டனத்தை வாங்கி நாங்கள் சாப்பிடுவோம். ஆனால் எங்கள் அப்பா அம்மா சாப்பிட மாட்டாங்க. எங்களுக்கு அந்த சாப்பாடு போட்டனத்தை கொடுப்பாங்க. கொடுத்து எங்கள் அம்மா அப்பா அன்றைக்கி ஓட்டு போட போயிருக்காங்க, நீ சாப்பாடு கிடைக்குன்ற காலங்கள் மாறி இன்னைக்கு எப்படி போய்கிருக்கு தெரியுமா? இது ஒரு வாழ்க்கை வரலாறு படம். அரசியல்ல இருந்து வாழ்ந்ததுலேருந்து அன்றைய காலத்தில் எப்படி வாழ்ந்தாங்க, இன்றைய காலத்தில் எப்படி வாழ்கிறாங்க, அன்றைய காதல் என்ன, இன்றைய காதல் என்ன, அன்றைய நாடு என்ன, இன்றைய நாடு என்ன, அன்றைய முதலமைச்சர் என்ன, அன்றைய பிரதமர் என்ன, பிரதமர் எப்படி கஷ்டப்பட்டாங்க, நாட்டை பிடிக்கிறதுக்கான எத்தனையோ பேர் ரத்தம் சிந்தினாங்க. இன்னைக்கு நாட்டில் வாழ்கிறதுக்கு எவனாவது ஒருத்தர் ரத்தம் சிந்திருக்கானா? நாட்டை ஆளணும்னு நினைக்கிறான், தமிழ்நாட்டை ஆளணும்னு நினைக்கிறான். ஆள்றா, எப்படி ஆளணும்? ஆளு. அரசியல்னா என்ன, எப்படி ஆளணும்? நம்ம எப்படி இருந்தோம்? பிரிட்டிஷ் அரசாங்கம் அவன்கிட்ட அடிமையாக இருந்தோம். அந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்திட்ட அடிமையாக இருக்கும்போது எவன்டா இருந்தான் அன்னைக்கு? பிரிட்டிஷ் வந்து சுதந்திரம் வாங்க முடிஞ்சதா முத? ஒவ்வொரு மாநிலமும் எவ்வளோ ரத்தம் செஞ்சுருக்காங்க. அந்த காலத்தில் இருந்த பூரா வீரன், ஒவ்வொரு மாநிலத்தில் இருந்த பூரா வீரன். இன்னைக்கு இருக்கிற பூரா வீரனா? ஓட்டு வாங்கினா நீ வீரனா? காசு கொடுத்து வாங்கிட்டா பெரிய வீரனா? எவனுக்கு தெரியும்? இன்னைக்கு எவனுக்கு தெரியும்? அந்த காலத்தில் நம்ம நாடை காப்பாற்றினதே பெரும்பால். சுபாஷ் சந்திர போஸ்ன்னு யாருக்காவது தெரியுமா? மிலிட்ரின்னா யாருக்காவது தெரியுமா? மிலிட்ரின்னா என்ன? இந்தியாவில் மிலிட்ரின்னா என்னப்பா? மிலிட்ரி எங்கேருந்துப்பா வந்துச்சு? காந்தி உருவாக்குனாரா? யார் மிலிட்ரி உருவாக்குனது? அரசியல்வாதி உருவாக்குனா? கிடையாதுல்ல. யார் உருவாக்குனாங்க? மிலிட்ரின் தான். இந்தியாவுக்கு வீரம் அப்படின்னு சொன்னான் துணிஞ்சு நின்றது ஒரே ஆள் சுபாஷ் சந்திர போஸ். 9 வேஷம் போட்டார். 9 வேஷம் போட்டு 9வது ஆள் பிறந்தது. ராஜ குடும்பத்தில் பிறந்த ஒரே மனிதன் சுபாஷ் சந்திர போஸ். அந்த காலத்திலே அவங்க வீட்டில் கார் இருந்தது. அந்த ஆள் நினச்சிருந்தா எப்படி வாழ்ந்துருக்கலாம், எப்படி பண்ணியிருக்கலாம்? ஐஏஎஸ் அதிகாரி, சிங்கப்பூரில் படிச்சுட்டு இருந்தார். நாட்டோட நிலைமைகள் அத்தனையும் அறிஞ்சு படிப்பை தூக்கி வீசிட்டு இந்தியாவுக்கு ஒரு இராணுவத்தை உருவாக்கணும் ஒரே மனசம் சுபாஷ் சந்திர போஸ் அப்படின்றது எவனுக்காவது தெரியுமா? இன்னைக்கு தெரியாது. சுபாஷ் சந்திர போஸ் வரலாறு அத்தனையும் எனக்கு தெரியும்.
அப்படிப்பட்ட மனுஷனுக்கு இன்னைக்கு என்ன பண்ணாங்க? இந்தியாவை எப்படி சுதந்திரம் ஆனாங்க? சுபாஷ் சந்திர போஸை உயிரோடவோ புனமாவோ பிடிச்சி கொடுத்தா இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கும் அப்படின்று சொன்னாங்க. அதனால காந்தி காட்டி கொடுத்து சுதந்திரத்தை வாங்கினான். என்னைக்கு இருந்தாலும் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு சுபாஷ் சந்திர போஸை நாங்கள் பிடிச்சி கொடுக்குறோம், இந்தியா பிடிச்சி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி வாங்கினா இது ஒரு சுதந்திரமாடா? அந்த வார்த்தையை கேட்டு சுபாஷ் சந்திர போஸ் பிறந்த நாள் மட்டும்தான், இறந்த நாள் கிடையாது. எனக்காவது தெரியுமா? பிறந்த நாள் கிடையாது, இறந்த நாள் மட்டும்தான். சாரி, மன்னிச்சுங்க, பிறந்த நாள் மட்டும்தான், இறந்த நாள் கிடையாது. எப்படி இறக்கணும் இந்த நாட்டுக்கு? தமிழ்நாட்டில் இந்தியா ஃபுல்லாக சுதந்திரம் வாங்கி கொடுத்துட்டோம். இனி நம்ம உயிர் எப்படி போனாலும் பரவாயில்லன்னு இந்தியாவுக்கு வேண்டிய ஒரு உயிரை மாற்றிக்கிட்டார். அவங்க மனுஷனா, இன்னைக்கு இருக்க வாழ்கிற மனுஷனா, இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதி மனுஷனா, இன்னைக்கு இருக்கிற பிரதமரா, இன்னைக்கு இருக்கிற மோடியா, இன்னைக்கு இருக்கிற ஸ்டாலினா, வந்த கருணாநிதியா, இல்லை ஜெயலலிதாவா, இல்லை எவன் அரசியல்வாதி? அவங்க போட்ட பிச்சை எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அதில் வாழ்கிறவன்டா நீங்களாம். அதில் போட்டு வாங்கி கொடுத்து வாழ்கிற நாய் ஒழுங்க மரியாதையாக வாழ்ந்து ஒழுங்க மரியாதை மக்களுக்கு பண்ணி என்ன சேவை? அனைத்து அதிகாரமும் மக்களுக்கு நீங்கள் என்னைக்கு கொடுக்குறீங்களோ இன்னைக்கு தானே அவங்க அரசியல் நிறைவேறும். ஓட்டு போட்டோமா, மக்களே ஓட்டு போட்டாங்க. நான் தான் முதலமைச்சர், நான் தான் பிரதமர், நான் தான் அவன் இவன் தோளான் துரத்தி மினிஸ்டருக்கான் எல்லாம் சொல்கிறீங்களா? அவன் பூரா வீடு வீடாக சென்று அனைத்து அதிகாரமும் மக்களுக்கு என்ன சொல்கிறாங்களோ ஓட்டு போட்டு ஜெயிச்சாலும் சரி, ஜெயிக்கதான் சரி, நீ மினிஸ்டராக இருந்தாலும் சரி, பிரதமராக இருந்தாலும் சரி, முதலமைச்சராக இருந்தாலும் சரி, எவனாக இருந்தாலும் சரி, மக்கள் என்ன சொல்கிறாங்களோ அடுத்த செகண்ட் ஆட்சி விட்டு இறங்குறேன் என்று ஒரு சட்டத்தை இன்னைக்கு கொண்டு வரீங்களா அரசியல்வாதி, அன்னைக்கு தான் இந்த நாடு முன்னேறும், மக்கள் முன்னேறுவாங்க. ஏச்சு எப்படி ஓட்டு வாங்கலான்ட்டு இன்னைக்கு கொலுசு கருணாநிதி பேர்லேருந்து கொண்டு வந்தான். டிவி கொடுத்தான், மிக்சி கொடுத்தான், கிரைண்டர் கொடுத்தான், கொலுசு கொடுத்தான். இன்றைக்கி வரவன் பணத்தை கொடுக்குறான், சாராயத்தை வாங்கி கொடுக்குறான், கோட்டர் வாங்கி கொடுக்குறான். இது எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு ஒரே நாளில் ஏச்சு ஒரு ஓட்டை குத்தி வாங்கிட்டு 5 வருஷம் வெக்கம் இல்லாமல் உட்காந்துருக்கீங்களாடா? வெக்கமான சூடு சொரணம் எவனுக்காவது இருந்தா அரசியல் நிற்பானா? நெல் மானமுள்ளே நெல், ரோசமுள்ளே நெல், மக்களுக்கு நெல், சுயநலத்துக்கு வேண்டி நிற்காது. சுயநலம் ஒன்றும் இல்லை. நீ விஜய் வந்தாங்க புதுசாக, விஜய் கூட்டம் கரூரில் 40 பேர் செத்தாங்க. இன்றைக்கி அவனுக்கு மீட்டிங் போட இடம் இல்லை. புதுச்சேரியில் கொடுத்துருக்காங்க. புதுச்சேரியில் கொடுத்து புதுச்சேரியில் வர்றான். தமிழ் மக்களுக்கு நான் குரலை கொடுப்பேன் அப்படின்றான். தமிழ் மக்களுக்கு என்ன குரலை கொடுப்பை? என்ன குரல் கொடுப்ப தமிழ் மக்களுக்கு? 40 பேர் செத்து போயிட்டான். அவன் குடும்பத்துக்கு என்னத்தை பண்ணுனா? என்ன குடும்பம்னா 2 லட்ச ரூபா கொடுத்தா போதுமா, இல்லை 10 லட்ச ரூபா கொடுத்தா போதுமா? நீ எத்தனை லட்ச ரூபா கொடுத்தாலும் அவன் குடும்பத்தை காப்பாற்ற முடியுமா? நீ இவனுக்கு அறிவில்லை. ஒரு படத்துக்கு எத்தனை கோடி வாங்கினா? நல்லது செய்யணும்னா அரசியலுக்கு வராமல் பண்ணுடா நல்லது. நான் சொல்லணும், ஐடியா இல்லாட்ட ஐடியா இல்லாத பிடிப்பேனை வச்சு கேட்டேன்னா உனக்கு என்னடா அரசியல் நடத்த முடியும்? இன்னும் அரசியல் நடத்திடுவேன். பிடிப்பில் வச்சு ரசிகர்களை வச்சு அரசியல் நடத்தினா ரசிகர்கள் தான் மாவட்ட செயலாளர் மாவட்ட இவன் அரசியல் பிடிப்பில் வச்சு அத்தனை மயிறு நீ அரசியல் நடத்துறேன்டா. என்ன உனக்கு அனுபவம்? என்ன பண்ணணும்? நடிக்கிறியா? நீ ஒரு ஆள் 10 பேரை அடிப்ப. சினிமாவில் 10 பேர் அடிப்படா, 20 பேர் அடிப்பேன். அது சினிமாடா. இது பொதுவாக அந்த நேரம் நாட்டுக்குள்ளே நீ எத்தனை நேரம் அடிச்சிருவ? எத்தனை நேரம் உன்னால அடிக்க முடியும்? அவ்வளோ தெரியுக்கா? அப்படி ஒரு மனுஷனா நீ? என்ன புருஷிலியா? மனுஷன் சொன்னால் புருஷிலி தானா? புருஷிலி சினிமாவில் நடித்தாலும் 5 பேரை கொள்ளுவான், நேரில் வந்தாலும் 10 பேர் கொள்ளுவான். அவனை எடுத்தா ஓங்கி அடித்தா 1.5 டன் வெயிட்ரான்னு சொல்லி
நம்ம தமிழ் சினிமாவில் சொல்லியிருக்கேன். அவன் உண்மையிலேயே புருஷில் அடித்தான்டா 10 பவுண்டு தூக்கி பறப்பான். அப்படி ஒரு வித்த பழகிறியா? ஒரு மயிரும் கிடையாது. உங்கள் ஒப்பன் எல்லாருமே திருடங்க தான், சொல்லப்போனால் குருடங்க தான் அப்படின்னு ஒரு பாட்டு படித்து உங்கள் ஒப்பன் டைரக்ட் பண்ணால், நான் அந்த காலத்தில் சின்ன பையன், நான் சிவப்பு மனிதன், ரஜினி, பாக்யராஜ் எல்லா இடத்துலையும் நியூஸ் போட்டோம்னா உங்கள் அப்பன் பிச்சைக்கார வேஷத்தில் ஒரு பாட்டு பாடிட்டு வரும். எல்லாருமே திருடங்க தான், சொல்லப்போனால் குருடங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு படிச்சுட்டு அன்றையிலேருந்து அன்றைக்கி ஒரு டைரக்டர் ஆகி உமாயனை உருவாக்கி இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு வரணும். என்ன உனக்கு ஆசைப்படி முதலமைச்சராகணுமா? என்ன உனக்கு ஆசை? 40 பேர்த்த கொண்டு முதலமைச்சராகணும்? நீ தனியாக நடந்து, ஒரு மனுஷன் தனியாக நடந்து எத்தனை பேர் வரட்டும்ப்பா, இந்த தைரியம் உனக்கு இருக்கா? ஒவ்வொரு மாநிலமும் தனியாக நடந்து எந்த அரசாங்கம் என்ன சட்டம் போட, நான் தமிழ்நாட்டுக்குள்ளே எனக்கு சுதந்திரம் நடக்கிறதுக்கு உரிமை இல்லையா? நடக்கிறேன், பாரு, போகிறேன், ஒவ்வொரு மனுஷன் நடந்து போகிறேன், சந்திக்கிறேன், பார்க்கலாம் அப்படின்னு அதை பண்ணு, ஆரம்பி. ஒரு தண்ணி இல்லாமல் சாகுறாங்க. அவங்களுக்கு என்ன தண்ணி இல்லாமல் சாகுறது? நீ இன்னைக்கு வர்றதுக்கு முன்னாடியே தண்ணி இல்லாமல் சாகுற. நீ வந்தேன்னா தண்ணி இருக்குமா? இல்லை நல்லா தான் வாழ முடியுமா? நடிப்ப எவ்வளோ ஆடணுமோ ஆடுவ, நடிப்ப, பாடுவ, எல்லாத்துக்கும் உன் தொழில் அது. உன் தொழில் நடிக்கிறதுக்கு எத்தனை பேர் கூட ஆட்டம் போட்டிருக்கேன், எத்தனை பேர் கூட பண்ணியிருக்கேன், என்ன பண்ணுவ போடுவேன். நீ உன்னால் தனியாக நடந்து 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் நடந்து போக முடியுமா? இல்லை மெட்ராஸுக்கு மதுரை, கோயம்புத்தூரோ, மதுரையிலேருந்து மெட்ராஸுக்கு ஒரு நாள் ட்ரெயினில் நின்றுக்கிட்டு போக முடியுமா? நின்றுட்டு போய் சாதனை பண்ண முடியுமா? அதை பண்ணிக்காமி. தனியாக வர்ற மீட்டிங் போனால் 40 பேர் செத்தான் போனால், தெரியாமல் போனால், பிளேட்டு தனியாக வச்சுருக்கேன், பிளேனை வர சொன்னால் ஏறுனா, மெட்ராஸ் போனால் இறங்கிட்டு உனக்கு பாதுகாப்பு போட்டால் எல்லாம் பண்ணான். ஏன் பாதுகாப்பு போட்டான் உனக்கு? அங்கே நின்று சமாளிக்கணும். 40 பேர் செத்தாலாம் அங்கே இருந்து சமாளிக்கணும். அவன்தான் மனுஷன். நீ மனுஷனா? நீ வீடியோ பாட்டு எனக்கு என்ன எதிர்ப்பு இருந்தாலும் எவன் பண்ணாலும் எனக்கு இதே கிடையாது. 6 வயசுலேருந்து 5 வயசுலேருந்து கஷ்டப்பட்டவன். இன்றைக்கி நான் 10 எலெக்ஷனை சந்திச்சிருக்கேன். ஜெயிக்கணுன்ட்டனா? இல்லையே. அரசியல் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு தான் அரசியல் நின்றவங்க சார். ஜெயிக்கணும், நான் முதலமைச்சர். உனக்கு ஏன் இவ்வளோ ஆசை? நாக்காளிக்கு 4 நாக்காளிக்கு இவ்வளோ ஆசை? வந்தே ஆவேன்றா? எத்தனை கோடி செலவழிச்சிருக்க? உன் சம்பளம் என்ன? அதெல்லாம் சாதாரண ஒரு சம்பளத்துக்கு 5 ரூபாய்க்கு வேலைக்கு போகணும். நீ 5 ரூபாய்க்கு வேலைக்கு போயிருக்கியா? எத்தனை கோடி ஒரு படத்துக்கு எத்தனை கோடி வாங்கிது? எவன் சொத்து, எவன் காசு? எவன் சொத்து, எவன் காசையே வாங்கிட்டு ஆட்டையை போட்டு சும்மா நடக்கும். உனக்கு என்ன டூரி ப்ளஸ் என்ன, உனக்கு லேடிஸ் என்ன, உனக்கு சாப்பாடு என்ன? உன் கை காசை போட்டால் சாப்பிட்ட நீ? அதை யோசனை பண்ணிட்டு எப்படி இருந்தோம், எப்படி பண்ணணும், எப்படி வந்தோம், என்ன பண்ணோம், என்ன பண்ணலாம், மக்களுக்கு உன்னை தேடி தானாக வர. இன்றைக்கி வர்ற கூட்டம் உன்னை பார்த்துட்டு அளவுக்கு இன்றைக்கி வர்ற மக்களுக்கு கிடையாது. அன்றைக்கி இருந்தவங்க தான் மக்களுக்கு. இன்றைக்கி இருந்தவங்க மக்களே கிடையாது. பின்னாடி வர்றதுன்னா கூட்டம்னு நினைக்கிறியா? ஒரு செகண்ட் வர உன்னை மாதிரி நான் இருந்தேன்னா, உன்னை மாதிரி நான் கோடிக்கணக்கில் பணம் வச்சுருந்த மாதிரி, இந்த மாதிரிலாம் எனக்கு புத்தி போகாது. கோடிக்கணக்கில் உன் சொத்து எப்படி தானே? நீ அரசியலுக்கு இப்போ எதுக்கு வர்றேன்னு தெரியுமா? உன்னோட சொத்தை காப்பாற்றணும். நீ ஒரு அரசியல் வேணா உன்கிட்ட ரைடு விட மாட்டான். சொத்தை பூரா காப்பாற்றுறதுக்கு என்ன வழி அப்படின்னு தானே அரசியலுக்கு வர. விஷமாக மக்களுக்கு பண்ணணுன்னு வர்றான். சத்தியமாக நீ மக்களுக்காண்டி பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா, நான் ஒரு சின்ன ஐடியா சொல்கிறேன், கேளு. கேட்காம போய் இவன் யார், என்ன, ஏது அப்படின்லாம் கேட்க வேணாம். அந்த வீடியோ கண்டிப்பாக உனக்கு சிக்கிச்சுன்னு வைவே, நீ பார்த்தீங்கன்னா உனக்கு மைண்டே மாறும். விஜய் அப்படின்ற ஒரு மைண்டே உனக்கு மாறி. 234 தொகுதி இருக்குது தமிழ்நாட்டுக்குள்ள. 234 தொகுதிக்குள்ள ஒரு 10 ஏக்கர் வாங்க. பையன், அம்மா, புள்ள, வயசானவங்க, விட்டுட்டு போனவங்க எல்லாம் முன்னாடி சாப்பாட்டுக்கு இல்லாமல் எத்தனை பேர் இருக்காங்க?
நினச்சி பார்த்தியா? இல்லையே. உனக்கு ஓட்டு தானே ஆகணும். ஆய் ஊண்டு பின்னாடி கத்திட்டு வரணும், கொடியை பிடிக்கணும், உனக்கு பண்ணணும், கொடுத்த காப்பணும், கை தட்டணும். உனக்கு கை தட்டுறதானப்பா உனக்கு கௌரவம். இல்லை சாப்பாட்டுக்கு இல்லாமல் இருக்காங்க, இல்லை இத்தனை வயசானவங்க இருக்காங்க. ஒரு ஊருக்கு எத்தனை கிராமத்தில் வயசானவங்க சாப்பாடுக்கு இல்லாமல், பிள்ளைய விட்டுட்டு போயிட்டு, அம்மா அப்பா விட்டுட்டு போயிட்டு, வயசானவங்க சாப்பாட்டுக்கு இல்லாமல் எத்தனை பேர் இன்னைக்கு கொந்தளிச்சு போயிருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா? உனக்கு எப்படி தெரியும்? நீ பிள்ளைகள்லாம் போகிற, காரில் போகிற, உன் கார் என்ன மதிப்பு? ஒரு சாதாரண மனுஷனை வந்து பாரு வெளியில். சாதாரண மனுஷனாக வந்து பார்த்து வெளியில் எப்படி கஷ்டப்படுறான். இந்தியாவில் ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் வந்து பாரு, உனக்கு புரியும். அரசியல் நடத்துகிற அரசியல். எத்தனை ஓட்டு வாங்கியிருக்க, எத்தனை வார்டில் நின்றியா, எத்தனை இருக்குன்னா என்ன பண்ண, கஷ்டப்பட்டியா, இறங்கி போனையா, போஸ்ட் ஓட்டியிருக்கியா? உன் படத்துக்கு நீ போஸ்ட் ஓட்டியிருக்கியா? இன்னொருத்தன் பணத்தில் இன்னொருத்தன் உழைப்பில் வாழ்கிறது தான்டா நீ. நேர்மையாக உன் படத்துக்கு நீ என்றைக்காவது போஸ்ட் ஓட்டணும்னு சொல்லு. நான் எலெக்ஷனில் நின்றேன், வீடு கூட வார்டுக்கு வீதி வீதியாக நின்றேன். வீதி வீதியாக நான் போஸ்ட் ஓட்டினேன். வீதி வீதியாக போய் போஸ்ட் ஓட்டினேன். எவனையும் கூப்பிடல, காசு எவனும் கொடுக்கல, பச்சை தண்ணி வாங்கி கொடுக்கலாம். ஏன்? எனக்கு காசு இல்லைன்னு சொல்றியா? அது அரசியலா? காசு கொடுத்து ஜெயிச்சு உட்கார அரசியலா? திமுக வாரானும் கிடையாது, ஏடிஎம்கே ஆனானும் கிடையாது, அம்மாவா கிடையாது. சுயேட்சை. எல்லாரும் என்ன பண்ணுறீங்கன்னு பார்க்குறதுக்கானே சுயேட்சையாக போட்டிட்டு இத்தனை வருஷம் போட்டிட்டு இன்னமும் போட்டி. உன்னையும் எதிர்த்தும் போட்டிவிடும். உன்னை எதிர்த்து 5 பேர்னு போடுவேன், 6 பேர்னு போட 7 பேர்னு போடும். நான் உப்பாட்டுற ஆளுக்கு 10 ஓட்டு வாங்கினா போதும், எனக்கு பெருமை. நீ ஜெயிச்சு என்ன பண்ண முடியும்? காசு கொடுத்து வாங்கி ஜெயிச்சு எத்தனை இது வரைக்கும் எவ்வளோ செலவழிச்சிருக்கா? எத்தனை கோடி செலவழிச்சிருக்கா? எவனாவது கேட்டிருக்கானா? அவன் சம்பளம் என்ன? எத்தனை கோடி ஒரு படம் நடிச்ச காசு செலவழிச்சிருக்கா? எத்தனை படம் நடிச்சிருக்க சொல்லு பார்க்கலாம். எத்தனை சொத்து? உன் வீடு என்ன, உன் ஆஃபீஸ் என்ன, உன் கார் என்ன, உனக்கு பிளேன் என்ன, என்கிட்ட அதெல்லாம் இருக்கா? நேர்மையாக உழைச்சி சம்பாதிக்கிறவங்க தான் அந்த அருமை தெரியும். தாய் தேவன் சொத்து கிடையாது, பூர்வீக சொத்து கிடையாது. ஒரே ஒரு பொண்டாட்டி, 2 பசங்க, 2 பிள்ளைய ஊட்டி ஊட்டி வளர்த்து, கஷ்டப்பட்டு சித்தாள் வேலை பார்த்து, நேசன் வேலை பார்த்து, ஊட்டி ஊட்டி வளர்த்து, இப்படி போகக்கூடாது. இப்படி என் பிள்ளைய லவ் பண்ணிச்சுங்களா? கிடையாது. லவ் பண்ணிச்சுன்னா கொண்டே வேண்டியது. நான் யாரை கையை கையணும் அவங்களுக்கு தான் கழுத்து நீட்டும். அப்படி பிள்ளைகளை வளர்த்து, அப்படி வளர்த்துக்கு ஒரு கௌரவமான ஒரு விவசாய குடும்பம் அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் நினச்சிருக்கேன். இனிமேல் நிறையா இருக்குது, கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, எவன் கதையும் கிடையாது. என்னுடைய வாழ்க்கை கதையை போட்டாலுமே மக்களுக்கு புரியுது புரியலை பார்க்கல அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொரு மனிதனுக்கு பின்னாடியும் ஒவ்வொரு வாழ்க்கை வரலாறு அத்தனை ஓடி போய் கிடக்கும். எம்ஜிஆரை பற்றி தெரியுமா உனக்கு? வாழ்க்கை வரலாறு எம்ஜிஆரை தூக்கி வச்சு பேசுகிறான். என்னன்னு தெரியுமா? எம்ஜிஆர் அவங்க அம்மா சாப்பாடுக்கு இல்லாமல் செத்துச்சு. ஒரு நாள் 5 ரூபா நாடகத்துக்கு நடிச்சுட்டு போய் சாப்பாடு வாங்கிட்டு வரும்போது அவங்க அம்மா செத்து போய் கிடந்துச்சு. நீ அப்படி வாழ்ந்துருக்கியா? உன் வாழ்க்கை வரலாறு சொல்லு, நான் சொல்கிறேன். உன் வாழ்க்கை வரலாறு எனக்கு தெரியும், நான் சொல்கிறேன். நான் சினிமா நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன், போனேன். 15 நாள் என்னை உட்கார வச்சு செஞ்சாங்க. தெரியுமா உனக்கு? நீ குருவி படம் எடுக்கும்போது தான் நாங்கள் மெட்ராஸில் இருக்கேன். குருவி படம், நீ குருவி படம் எடுக்கிறேன்னு சொல்லி எனக்கு ரூம் கிடைக்கல, ரூம் கொடுக்க மாட்டேன்ட்டான். ஹோட்டல் மசபியா ஏஎம் ஸ்டுடியோவுக்கு எதிர்த்த மாதிரி. நினச்சி பாரு, உனக்கு தெரியும். குருவி படம் எப்போ எடுத்தேன்னு பாரு. அப்போ தான் நான் நடிகரை வரணுன்னு ஒரு மக்களுக்கு அறிமுகம் பண்ணணும் அப்படின்னு. குருவி படம் எடுத்து எனக்கு ரூம் கிடைக்கல. 1500 ரூம் போடுறேன். அன்றைக்கி ரூம் ஃபுல்லாக புக்கிங். என்னால் கேட்டால் குருவி படம் எடுக்கிறேன் விஜய் ஃபுல்லாகிடுச்சு தலைவராக, வேறு ரூம் பாருங்கண்ணாங்க. அப்படியெல்லாம் பார்த்து கஷ்டப்பட்டு எல்லாம் நீங்கள் வந்து உட்காந்துருக்கேன். இன்றைக்கி நோகாமல் வந்தையா? ஏன் ஒன்று 40 பேர் சாகுறீங்க, அதை தடுக்க முடியாதா? தடுக்கிறதுக்கு உனக்கு அறிவு இல்லையா? ஏன் தடுக்க முடியாது? ஈஸியாக தடுக்கலாமே. ஈஸியாக தடுக்கலாமே.
எங்கெங்கே கூட்டம் இருக்குது, என்ன ஆள் இருக்கா, ரசிகா என்ன இருக்கு, எங்கடா இருக்குது, எங்கடா நம்ம போனால் என்னடா ஆகும், என்ன பிரச்சனை இல்லையா, விட்றா நான் பார்த்துக்கணும். அப்படியே வர்றேன் பாடுறேன், இந்தடா கீழே இறங்கி ரோட்டில் நடந்து பாடுறேன், பார்த்துட்டு போயிட்டே என் கூடத்தில் போய் நிற்கிறேன், மக்களை பார்க்குறேன், நான் பண்ணுறேன்னு பண்ணி இறங்கி நடந்து வரேன். உனக்கு என்னடா தனியாக ஒரு பஸ்ஸு தயார் பண்ணி அதுக்குள்ளே ஏசி போட்டு அதுக்குள்ளே உட்காந்து அதுக்குள்ளே மூடிட்டு விஜய் இதில் வரானா அதில் வரான்னு தெரியும். உனக்கு முன்னாடி 20 பேர் 100 பேர் வந்து உனக்கு எல்லாம் கை தட்டி பண்ணால் மட்டும்தான் உனக்கு கௌரவம். இப்படி ஒரு கௌரவத்தை எதிர்பார்க்கணுமா? ம் மன்னிச்சுக்கவனை பற்றி தாக்கி பேசணும்னு எனக்கு அவசியமே கிடையாது. தாக்கி பேசி இந்த வீடியோ மட்டும் தயவு செஞ்சு உன் காதுக்கு சிக்கிச்சுன்னா இல்லை ஒரு ரசிகர்களுக்கோ எல்லாம் பண்ணுங்க. உனக்கு ஆரம்பத்தில் நீ வந்து கட்சிக்கு வரேன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சது. 5வது ஆள் 6வது ஆளாக ஒரு உறுப்பினர் கார்டு போட்டு என் கையில் வச்சுருக்கேன். அது உனக்கு தெரியுமா? தெரியாது. தெரியாது. அது கூட தெரியாது. எத்தனை பேர் உறுப்பினர் வந்திருக்கான், ஃபஸ்ட்டே வேம்பட்டான், செகண்ட் வேம்பட்டான், அவன் தாண்டா பாசம் உள்ளவன். இன்னைக்கு கட்சியில் எத்தனையோ பேர் சேர்றான்றான். ஏன் இவங்க கூட போனால் ஜெயிக்கலாம்? இப்படி ஒரு அவநம்பிக்கை உனக்கு இருக்கு பாரு. முதலமைச்சர் ஆவேன் அப்படின்ற உனக்கு ஒரு நம்பிக்கை. தானாக தேடி வரணும், தேடி போகக்கூடாது. தானாக தேடி வரணும். தானாக தேடி வர்றது தான் பதவி. தேடி போய் காசு கொடுத்து கோடியோ கொட்டி வாங்கி பதவியில் உட்காந்து அந்த நாக்காளியை பிடிச்சி நீ பண்ணி போகிறேன்னு என்னுடைய படத்துக்கு எத்தனை கோடி வாங்குற? இன்றைக்கி அரசியல் 5 வருஷம் ஆச்சுன்னா எத்தனை கோடி சம்பாதிப்பேன்? சம்பாதிச்சு என்ன செய்ய போகிறேன்? ஒரு புண்ணாக்கும் பிடுங்க முடியாது. சரி பார்த்துக்க. இந்த வீடியோவோட முடிக்கிறேன். நீ வாழ்க்கை வரலாறு நீ என்னென்ன பண்ணுறியோ அத்தனையும் வீடியோவாக வரும். நீ என்ன பண்ணாலும் பரவாயில்ல. நீ ஒவ்வொரு அசைவுக்கும் உன்னுடைய வீடியோ என்னுடைய வீடியோவில் போடுவேன். வீடியோ போட்டால் லாக் பண்ணிடுறானே, என்ன பண்ண முடியும்? உன்னை மாதிரி என்ன காசுக்காரனா கிடையாது. ஒரு வீடியோ போட்டால் லாக் பண்ணிடுறான், ஓப்பன் பண்ண விட மாட்டேன். ஆனால் 10,000 நான் ஓசியை யூடியூப்பில் போடுறேன். ஊசியில் யூடியூப் பதிவு பண்ணி என்னுடைய சாதாரண ஓட்டப்போன்லேருந்து எடுத்து போடுறேன், காப்பி அடித்து போடுறேன். என்ன பண்ணுறேன்? அந்த காப்பிலையுமே நான் குற்றங்களை கண்டுபிடிச்சி நல்லது பண்ணேன்னு செய்து நான் கண்டுபிடிச்சி தான் அந்த வீடியோவும் போடுகிறேன். அதே என்ன 2 வீடியோ 3 வீடியோ லாக் பண்ணிட்டாங்க எல்லாமே. பண்ணிட்டு பண்ணி வச்சுக்கோங்க. என்னுடைய நியூஸ் சொல்லிக்கிறது அவ்வளோதானே. உன் நியூஸ் பப்ளிக்கில் போகிறான், எல்லா டிவிலும் போகிறான், எல்லாம் பண்ணுறான். கரெக்டாக பேசு, கரெக்டாக பண்ணு, கரெக்டாக போ. ஆட்சியை பிடி இல்லைன்னு சொல்லலாம். ஆட்சியை பிடி சொன்னால் முதல் அறிக்கை என்ன கொடுக்கணும்னு தெரியுமா? அனைத்து அதிகாரமும் மக்களுக்கே. எனக்கு ஓட்டு போட்ட மக்கள் அனைவருக்கும் அனைத்து அதிகாரமும் உங்களுக்கே. இந்த அதிகாரத்தை நான் உங்களுக்கு கையெழுத்தாக பண்ணுறேன். நடிகர் விஜய் இந்த பதவியில் இருக்கட்டுமா வேணாமான்னு ஒரு மக்களுக்கு ஒரு அறிக்கையை விடு. விஜய் வேணுண்டா இரு, மக்களுக்கு என்ன சொல்கிறாங்களோ வேணான்னு சொன்னால் இறங்கிரு. அடுத்த நிமிஷமே முதலமைச்சர் பதவி கையெழுத்து போடு, பதவியை ஏற்றுக்க. அடுத்த செகண்டு 2 மாதம் 6 மாதத்துக்குள்ளே ஒரு அறிக்கையை விடு. மக்கள் நான் விஜய் என்ற முதலமைச்சர் ஆனேன், வந்ததுக்கு பின்னாடி என்னுடைய ஆட்சி எப்படி இருக்குது, நான் இருக்கவா நான் இறங்கவா, அனைத்து அதிகாரமும் உங்களுக்கு தான் நான் கொடுத்துருக்கேன். ஒரு லெட்டர் பேர் அடித்து நீ இன்றைக்கி உறுப்பினர் கிடச்சதே அதே மாதிரி கீழே ஒரு ப்ராக்ட் போட்டு அனைத்து அதிகாரமும் மக்களுக்கு நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன்ற ஒரு வார்த்தையை அடித்து மக்களுக்கு வீடாக கொடு. மக்கள் உன்னை ஏற்றுக்கிறாங்களா தூக்கி வீசுகிறாங்களா அப்படின்னு நீ பார். அதுதான் ஆட்சியோட அதிகாரம் எல்லாம். 39 நிமிஷம் நான் பேசியிருக்கேன். இதை பதிவு பண்ண விடுறாங்களா விடலான்னு எனக்கே தெரியாது. சப்போஸ் பதிவு பண்ணி வந்துச்சுன்னா ஒரு நிமிஷம் பாரு. உங்கள் அப்பங்காலத்துலேருந்து எனக்கு தெரியும். நீ சின்ன பையன்லேருந்து பிறந்ததுலேருந்து எப்படி வந்தேன்னு தெரியும். உங்கள் குடும்பத்தோட கஷ்டம் என்னான்னு தெரியும். உங்கள் ஊர் எந்த ஊருன்னு எனக்கு தெரியும். எல்லாமே தெரியும். நான் எப்படின்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. நான் எப்படின்னு தெரியுமா? சொந்த ஊர் மதுரை. ஊரில் நான் பெரிய பண்ணையாரே கஷ்டப்பட்டுறேன். விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன்.
இன்னைக்கு இதெல்லாம் நினச்சி ரொம்ப வருத்தப்படுறேன், கேவலப்படுறேன். ஏன் தெரியுமா கேவலப்படுறேன்? நான் இல்லை, மக்களுக்கு நினச்சி கேவலப்படுறேன். என்ன நினச்சி நான் கேவலப்படல, மக்களை நினச்சி கேவலப்படுறேன். பரவாயில்ல, நன்றி. நீ எதுவும் சங்கடமானிக்கலாம், இல்லை உனக்கு பவர் இருந்துச்சுன்னா ஏதாவது உங்கள் ரசிகர்களை வச்சு ஏன்னா அப்படி பேசிட்டான்னு சொல்கிறதுனால அனுப்பிச்சுவிடு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சுபாஷ் சந்திர போஸோட குழுவை படைச்சவன். சுபாஷ் சந்திர போஸ் இந்தியாவுக்கு இராணுவத்தை உருவாக்குனார். இன்றைக்கி அதே மாதிரி இன்றைக்கி இந்தியாவில் ஒரு நல்ல பிரதமரோ, நல்ல முதலமைச்சரோ, நல்ல ஒரு மினிஸ்டர், நல்ல ஒரு அரசியல்வாதி வேணும்னு நினைக்கிறவே நானும். என் மேலே கடுப்பு இருந்துச்சுன்னா என்ன வேணுமோ பண்ணும். நன்றி, வணக்கம். என்னை எதுவும் தப்பாக நினச்சிக்கிறாதான், மனசில் பட்டதை சொல்லிட்டேன். ஓகேவா? ரைட்.